நிலா வந்து காலேஜுக்கு போறேன். போய் நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வீட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. உடனே சேரன் வந்து பாண்டியன்ட்ட சொல்றாரு, "போன தடவ மாரி நீயும் திருவண்ணாமலை நிலா கூட போ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கு பாண்டியன், "எனக்கு வந்து எக்ஸாம் இருக்கு என்ன" அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. நிலா சொல்றாங்க, "இல்ல நான் போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நடேசன் வாசல்லேருந்து காதுல வாங்கிட்டுருக்காரு. மறுநாள் காலையில நிலாவுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாரு சோழன். நிலாவும் "நான் போயிட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்புறம் இடையில பார்த்தா நடேசன் அங்கேருந்து வந்து கார்ல ஏறிடுறாரு. நிலா உடனே, "நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "நானும் உன்னோட வரேன் திருவண்ணாமலை" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. உடனே இவங்க, "என்னடா இது?" அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே வராங்க. காலேஜில் வந்து ஒரு வழியா இறங்கிடுறாங்க. நடேசன் வந்து, "நீ போயிட்டு வாம்மா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஒன்றும் இப்போ ஏதாவது பிரச்சனைனா உடனே என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாரியும் சொல்றாரு. உடனே அவங்க நிலாவோட ஃப்ரெண்டு வந்து, "இது யாரு?" அப்படின்னு கேட்கும்பொழுது, இவங்க வந்து சோழனோட அப்பா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சோழன் யாருன்னு கேட்கும்போது, கொஞ்சம் தயங்கி தயங்கி, "அது என்னோட ஹஸ்பண்ட்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சொல்லவே இல்லையே கல்யாணம் ஆனது" அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. "இல்ல நான் அது அப்புறமா சொல்றேன்" அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் மட்டும் தான் கிடைக்குது, ஒரிஜினல் கிடைக்கல. இதை வாங்கிட்டு அவங்க வந்து வெளியில் வராங்க. காலேஜ்லேருந்து வந்து நிலாவோட அண்ணனுக்கு தகவல் போயிடுது, இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து காலேஜ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து அங்கேருந்து இவங்க காரில் ஏற வரத்துக்குள்ளே நிலாவோட அண்ணன் வந்துடுறாரு. வந்துட்டு நிலா கிட்ட தகராறு பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில், நாங்கள்லாம் வேணாம், எங்களால் படித்த அந்த சர்டிஃபிகேட் மட்டும் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரூடாக அந்த சர்டிஃபிகேட்டை வந்து கிழிச்சு போட்டுறாரு. உடனே நிலாவுக்கு கோவம் வந்துடுது. நிலாவுக்கு 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்ததில் நிலாவை வந்து அவர் பிரதர் வந்து நிலாவை அடிச்சிடுறாங்க. உடனே நடேசன் வந்துட்டு, "நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன நீ துள்ளிக்கிட்டே இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை வந்து, "நீ போய் காரில் உட்காருமா" அப்படின்னு சொல்லி காரில் போய் உட்கார வச்சுட்டு திரும்புகிறாரு. நடேசனுக்கும் நிலாவோட அண்ணனுக்கும் பிரச்சனை முத்திடுது. உடனே நிலாவோட அண்ணன் கோவம் வந்து கத்தியால் நடேசனை வந்து குத்திடுறாரு. நிலா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே வந்து மாமாவை கூப்பிட்டுக்கிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போகும்பொழுதே வந்து நடேசன்ட்ட பேசிக்கிட்டே தான் வராங்க. என்ன செய்யறதுனே அவங்களுக்கு தெரியல. ஹாஸ்பிட்டல் ஒரு வழியாக வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் நடேசனுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. நர்ஸ் வந்து கேட்குறாங்க, "அவங்க யார் உங்களுக்கு?" அப்படின்னு கேட்கும்பொழுது, "அவங்க என்னோடய மாமா" அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் தான் அந்த கத்தி கிழிக்கிது. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் எல்லாருமே கேட்குறாங்க, "என்னாச்சு?" அப்படிங்கும்பொழுது, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்து எதுக்க வந்துட்டான், வந்ததும் பிரச்சனை பண்ணதும் இவங்கள வந்து கத்தியால் குத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து வீட்டில் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுறாங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நடேசனை பார்க்குறாங்க. இப்போ நடேசனை வந்து